அண்ட் ஓகே, இதில் நம்ம கன்கானியேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி என்னுடைய மெனுவில் வந்து நான் கன்கானியேஷன் ஆட் பண்ணிட்டேன். கன்கானியேட். ஓகே. அண்ட் இப்போ நம்ம புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். டேட்டா டைப், ஆட் நியூ ஐட்டம், விஷுவல் C# வெப் ஃபார்ம். அண்ட் இதுக்கு பேர் வந்து நான் கன்கானியேட்னு கொடுத்துட்றேன். And place code in separate file and select master page. Add and add it. And now ஒரு division create பண்ணிக்கிறேன். And இந்த division நடுவில் ஒரு h2 tag, சென்டரில் example, let's concatenation C போட்டுக்கலாம். design view. and next lineல நம்ம இருந்து நம்ம இங்கே வந்து நம்ம concatenation உடைய எக்ஸாம்பிளை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு லேபிள், ஃபர்ஸ்ட் நேம், அந்த லேபிளோட டெக்ஸ்ட் அண்ட் Control B to bold it. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். அண்ட் என்னோட செகண்ட் லைனில் என்னோட சோர்ஸ் வீக் போய்க்கிறேன். எனக்கு இது பேராகிராஃபாக வேண்டாம், ஜஸ்ட் நான் இங்கே ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு பிஆர் டேக். ஓகே, நம்ம பிஆர் டேக். ஓகே, பிஆர் டேக். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு லேபிள். அண்ட் இந்த லேபிளோட டெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம். அண்ட் இப்போ டிசைனர் வியூக்கு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே அந்த இது வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு Control B to bold it. அண்ட் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அண்ட் இதுக்கு கீழே நான் வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறேன், சப்மிட் பட்டன். அண்ட் என்னோடய சோர்ஸ் வியூவில் போயிட்டு நான் என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு எண்டில் ஒரு பிஆர் டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு டேபிள் போடுறேன். சாரி, டேபிள் இல்லை, பட்டன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு கீழே போடுறேன். ஓகே. அண்ட் இப்போ டிசைனர் வியூக்கு வரேன். அண்ட் மேக் ஷுர் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் ஒரு மீனிங்ஃபுல் நேமை கொடுத்துட்றேன். ஐடி. என்னோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பேனலில் கீழே வந்து நான் இதுக்கு ஐடி இருக்கும். அதோடைய ஐடியை நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பட்டனை இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னு நம்ம இங்கே எழுதி ஆகணும். அண்ட் நான் இதுக்கு 2 ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங். அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம், அண்ட் என்னோட செகண்ட் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம். அண்ட் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூவை அப்படியே ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன இன்ஃபர்மேஷன் என்னோடய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன நேம் டைப் பண்ணுறேனோ அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம்ன்ற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகும். அண்ட் அதே மாதிரி என்னுடைய லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் தேர்டாக நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர் ஃபுல் நேம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஃபுல் நேம் ஈக்குவல் டு என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் என்னுடைய லாஸ்ட் நேம்.
ஸோ இங்கே சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன், 3 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் என்னோட ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நான் டைப் பண்ணுற வேல்யூ வந்து என்னோட ஃபஸ்ட் நேமில் வந்து ஸ்டோர் ஆகணும். அண்ட் என்னுடைய லாஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு உள்ளே இருக்க நான் டைப் பண்ணுற அந்த வேல்யூ வந்து என்னோட லாஸ்ட் நேமில் வந்து ஸ்டோர் ஆகணும். அண்ட் தேர்டாக நான் வந்து ஃபுல் நேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் செகண்ட் நேம் ரெண்டுமே வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள், இது வந்து என்னோட ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேமை கம்பைன் பண்ண போகுது. அதாவது என்னோட ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங், என்னோட ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேமை கம்பைன் பண்ணும்போது, ஸோ இந்த நம்ம ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது கம்பைன் பண்ணோம், இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டில் நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது ஆட் பண்ணோம். ஸோ நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டரை ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணும்போதும் இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரிசல்ட் லேபிள் இருக்குது, நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லேபிளில் தான் நம்மளுடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண போகுது. அண்ட் டாட் டெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபுல் நேமை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, செமிகாலன், எண்ட் ஆஃப் த லைன், சிம்பிள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், திரும்பி என்னோட கன்கானியேட் ஏஎஸ்பி பேஜுக்கு போகிறேன். என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் ஆல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் எஸ் டு சேவ் ஆல். அண்ட் டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஸோ எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் நேம் தரேன் நான், அண்ட் என்னோட லாஸ்ட் நேம் சுஜேஷ். அண்ட் இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டோ சுஜேஷ் அப்படின்னு வந்துருச்சு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆண்டோ அண்ட் ஸ்பேஸ், ஏன்னா எனக்கு ஸ்பேஸே இல்லாமல் வருது, ஸ்பேஸ் சுஜேஷன் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வேர்ட் கொஞ்சம் போல்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோவில் போய்ட்டு என்னுடைய ரிசல்ட் லேபிளில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், கொஞ்சம் போல்ட் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய கோர் பிகன் ஃபைலுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல சம் ஸ்பேசஸ் ஆட் பண்ணுறேன், 2 டபுள் கோட்ஸ் அண்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ நான் இங்கே இதையும் ப்ளஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணுறேன், அண்ட் நடுவில் சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் இருக்குல்ல ஸ்பேஸ், ஸோ அதான் என்னுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேமுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ். ஸோ அதை வந்து நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸை விடுறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு நேம் வந்து இந்த ஸ்பேஸை அட்டாச் பண்ணுது இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. அப்புறம் இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் இந்த ஸ்பேஸை இந்த லாஸ்ட் நேம் வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் ஆகிக்குது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம 2 ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ், ஸோ அதுவும் இப்போ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். என்னுடைய ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டோ சுஜேஷ் அண்ட் சப்மிட்டட். ஸோ ஆண்டோ சுஜேஷ். ஸோ ஃபுல் நேம் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து கன்கானியேட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நான் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து 8 தரேன், 8 + 2. ஸோ இப்போ சப்மிட்னு கொடுத்தா அடிஷன் நடக்குமா, ஆன்சர் 10ன்னு வருமா? நோ. 8 and 2, 8ஐயும் 2ஐயும் ஜஸ்ட் கம்பைன் பண்ணுது இடையில ஒரு ஸ்பேஸை வச்சு. ஸோ எனக்கு வந்து அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷனுன்னு நம்ம போகும்போது நம்ம வந்து இன்டீஜருக்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இன்டீஜர் அப்படின்ட்டு ஒரு டேட்டா டைப்பை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டீஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிஷன் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் அடிஷன் பண்ண முடியாது.